விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தவிக அரசு விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை தமிழக வெற்றிக் கழக அரசு அரங்கேற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க வக்கில்லாமல் விழிப்பிதுங்கி நின்று அரசு செய்ய வேண்டிய வேலைகளை பார்க்காமல் அற்பத்தனமான குதிரை பேரம் எனும் மிக கேவலமாக கொண்டிருப்பதை தமிழக மக்கள் முகம் சுளித்து அருவருப்பாக பார்த்துக் கொண்டிருப்பதை திசை திருப்ப இப்படி ஒரு அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழக அரசு வெளியிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். சரி, அந்த அறிவிப்பையாவது ஒழுங்காக செய்தார்களா என்றால் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய ரூபாய் 12,110 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து 16.43 லட்சம் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்தது. அதுதான் ஒரு அரசாங்கம் விவசாயிகள் உணர்வுகள் அறிந்து மேற்கொள்ளக்கூடிய செயல் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைய அரசு செய்திருக்கிறது என்ன? தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துவிட்டு இப்போது நிலத்தை அளவுகோலாக வைக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். 2021இல் 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததையும் தற்போதைய அரசு 2026இல் வெறும் 2,044 கோடி ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்ததாக விவசாயிகளுக்கு விடும் இது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். மண்ணில் கால் வைத்து ஏற்பிடித்து உழுத விவசாயி என்ற முறையில் சொல்கிறேன், விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சோறு போடும் விவசாயி கடவுளுக்கு நிகரானவன். அந்த பச்சை துண்டு விவசாயிகளை ஒருபோதும் அரசு ஏமாற்றக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.